Beloved brothers, sisters, and friends, greetings to all of you in the sweet name of our Lord Jesus. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? சௌக்கியமாக இருக்கீங்களா? எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, பெற்றோர்களை மறந்து மனைவி பிள்ளைகளை விட்டு பிரிந்து சொத்தையும் சுகத்தையும் உதறி தள்ளிவிட்டு கடவுளுடைய அருட்பணியை செய்து கொண்டு வரும் எல்லா ஊழியர்களின் பாதுகாப்புக்காகவும் விடுதலைக்காகவும் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். சில சமூக விரோதிகளாலும் மதவாத கும்பலினாலும் நம்முடைய ஊழியர்களுக்கு துன்பங்களும் துயரங்களும் பயமும் ஏற்பட்டுள்ளது என்பதை நாம் நன்கு அறிவோம். இது போன்ற விஷயங்கள் உலகத்தில் மட்டுமல்ல, நம்முடைய பாரத தேசத்திலும் கூட இது மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு தான் வருகிறது. இது நமக்கு நன்றாக தெரியும். இது புதிதும் அல்ல. ஏற்கனவே வேதம் சொல்லுகிறது, லெட் மீ ரீட் த வேர்ட் ஆஃப் காட் ரிட்டன் இன் த காஸ்பல் ஆஃப் மேத்யூ சாப்டர் 10 verses 16. மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம். புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். Behold, I am sending you out like sheep among wolves. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஊழியர்களுக்கு நாய்கள், ஓநாய்கள், அதுவும் கலராக இருக்கின்ற ஓநாய்கள் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறார்கள். அவர்களுடைய பாதுகாப்புக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். என் தேச எல்லை எங்கும் அப்பா நீ ஆள வேண்டும், என் தேச எல்லை எங்கும் அப்பா நீ ஆள வேண்டும். அழைத்தீரேவும் சேவைக்கு, அழைத்தீரேவும் சேவைக்கு, அதை நான் மறுப்பேனோ, அதை நான் மறுப்பேனோ. நீதியாய் நியாயாதிபதியாய் இருந்து எங்களை ஆளுகை செய்கின்ற அன்பின் பரலோக தந்தையே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, எங்களுடைய பாரத தேசத்தில் கேரள கன்னியாஸ்திரிகள் தங்களுடைய ஊழியங்களை செய்யும்போது சமூக விரோதிகளாலும் வஜ்ரங்கள் எனப்படுகின்ற மதவாத கும்பலினாலும் அவர்கள் தூண்டினால் அரசாங்கம் அந்த பெண் ஊழியர்களை கைது செய்து சிறையில் வைத்திருக்கிறது என்பதை நீர் அறிவீர். ஆண்டவரே, அவர்களின் விடுதலைக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் நாங்கள் உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கிறோம். அந்த ஊழியர்களுக்காக மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ ஊழியக்காரர்கள் வெளியே தெரியப்படாத விஷயங்கள் இன்னும் ஏராளமாக இருக்கின்றன. அவர்களும் இந்த மாதிரியான ஒரு துன்பத்தில் துயரத்தில் பாதித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் விடுதலைக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் நாங்கள் தொடர்ந்து உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம். நீதி கிடைக்க வேண்டும் அப்பனே. இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தில் எங்களுடைய தேவைகளை பட்டியல் போட்டு நீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கவில்லை. மாறாக அப்படிப்பட்ட ஊழியர்களின் விடுதலைக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் உம்மிடத்தில் நீதி கேட்டு வந்திருக்கிறோம். எங்களுக்கு உத்தரவு தாரும், காத்திருக்கிறோம். இறைமகன் இயேசு மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Thank you friends. See you in the next week. Till then, it's Arun from Bangalore. God bless you. Bye bye.